முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சியில் வர எலக்ட்ரானிக் மீடியா இந்த கோர்ஸோட டீட்டெயிலாக இது பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிஎஸ்சி ஸ்ட்ரீம் அப்படி கூட சொல்லலாம் நம்ம. ஸோ பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியானா என்னது, எது ரெலவெண்ட்டான டாப்பிக்லாம் சிலபஸில் கவர் பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் பார்த்தா தமிழ்நாட்டில் காலேஜ் இருக்கா, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு பிஎஸ்சியில் பார்த்தா. ஸோ அதில் எலக்ட்ரானிக் மீடியானா என்னது, அதோட பேசிக் டீடைல், டாபிக் வைஸாக என்னென்ன டாபிக் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா இது பார்த்தோம்னா அதாவது கம்ப்யூட்டர் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் மீடியா இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுவே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி மட்டும் படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி மட்டும் படித்தா போதும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தோம்னா நீங்கள் இந்த மீடியா லைனில் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி மல்டிமீடியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எல்லாமே கம்பைன் ஆன மாதிரியான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். முக்கியமாக கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும், ப்ளஸ் மீடியாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது மூணையுமே கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் தான் எலக்ட்ரானிக் மீடியா அப்படிம்பாங்க. சிலபஸ் இது மூணையுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் உங்களுக்கு சிலபஸில் கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிலையோ இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓனாக கூட எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹோல்சேல் ஷாப், ரீடெயில் ஷாப், அது உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தா இந்த கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தான். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். உங்களுக்கு இதில் ஒன்று மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்படி இல்லை எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிங்க. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் இந்த மாதிரியான ஜாப் தான் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டைரக்ஷன் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா பார்த்தா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இல்லை ஓனா எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இதில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இது காமனான கோர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இதில் எல்லாத்த பற்றியுமே ஒரு நல்ல பேசிக் லெவல் நாலேஜ் கெயின் பண்ண முடியும் உங்களுக்கு. முக்கியமாக ஸ்லைடை பற்றி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான டாபிக் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சிடி ரோம் பற்றி, வீடியோ எடிட்டிங் பற்றி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பேசிக் லெவலில் எலக்ட்ரானிக்ஸ்னா என்னது, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்னா என்னது, ப்ளஸ் கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மீடியா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், மீடியா இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் நடக்குது, அதை பற்றினா ஒரு நல்ல பேசிக் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பேசிக் எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா +1 +ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் நீங்கள் எடுத்துருக்கணும். அது பயாலஜியாகவும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கிறப்ப. ஏன்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் வரனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் பயாலஜி எடுத்திருந்தா கூட இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் போகணும், முக்கியமாக மீடியா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியிலையோ போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிக்கலாம். பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துலாம் +1 +ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சிலபஸ் வைஸா என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க, அதாவது இந்த கோர்ஸோட சிலபஸ்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தா பர்சனல் கம்ப்யூட்டிங் 1, பர்சனல் கம்ப்யூட்டிங் 2 அந்த மாதிரியான பேப்பர் வரும். அதாவது கம்ப்யூட்டர் பத்தி 1, 2 அந்த மாதிரி நீங்க படிப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி படிப்பீங்க. அப்புறம் பார்த்தா ரியல் டைம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். ஆடியோ ப்ரொடக்ஷன் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆரக்கல் பற்றிய டாபிக் வரும், விஷுவல் பேசிக் பற்றிய டாபிக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு பிசி கம்ப்யூட்டிங்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும். மீடியாவை எப்படி டெவலப் பண்ணுறது, மீடியாவோட ஃபண்டமெண்டல் என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸோட ஃபண்டமெண்டல் பற்றி ஒரு பேப்பர் வரும். செகண்டும் பார்த்தா அந்த மாதிரியான பேப்பர் வரும். அதாவது ஃபண்டமெண்டல் எலக்ட்ரானிக்ஸ் 1, ஃபண்டமெண்டல் எலக்ட்ரானிக்ஸ் 2 அந்த மாதிரியான பேப்பர் வரும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். டெலிவிஷன் சிஸ்டம்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா ஆடியோ ப்ரொடக்ஷனா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். அட்வான்ஸ் போட்டோஷூட்
என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். டிடிபிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வெப் டிசைனிங்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். ஜேர்னலிசமோட பேசிக்ஸ் பற்றிய டாபிக் வரும். ஜேர்னலிசம்க்கு என்ன மாதிரியான லா ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரியான பேப்பர் வரும். கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் பற்றிய டாபிக் வரும். வீடியோகிராஃபி ரெலவெண்ட்டான டாபிக் வரும். நெக்ஸ்ட் டெலிவிஷன் சிஸ்டம்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டாபிக் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலபஸ் வச்சு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மீடியா ரெலவெண்ட்டான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணையும் கம்பைன் பண்ண மாதிரியான டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்த பற்றிய டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய டாபிக் மட்டும் தான் வரும். இதுவே நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் மட்டும் தான் வரும். இதுவே பிஎஸ்சியில் மல்டிமீடியா இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் மீடியா ரெலவெண்ட்டான டாபிக் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறப்ப எல்லாத்த பற்றி நல்ல ஒரு பேசிக் லெவல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜாக எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனி எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ஹோம் அப்ளிகன்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக கூட எலக்ட்ரானிக் ஷாப், ஹோல்சேல் ஷாப், ரீடெயில் ஷாப் இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், நியூஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை டிவி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்ட்டான கம்பெனியில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கலாம் எலிஜிபிளே வந்து பார்த்தா யூஜி வந்து மேக்ஸ் அப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரே ஒரு மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மேக்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் ஸ்டடீஸில் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டுக்குமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஜாப் ஏரியா அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மீடியா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கம்பெனியில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் பிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்சி முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஜாப் பொசிஷன் அப்படின்னு எடுத்துட்டாலும் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் மீடியா பிளானிங் மேனேஜர் ஆகலாம், அசிஸ்டன்ட் டிஜிட்டல் மீடியா மேனேஜர் ஆகலாம், ப்ரொஃபஷனல் மீடியா அசிஸ்டன்ட் ஆகலாம், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகலாம், கம்யூனிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஃபீல்டில் போகிறீங்களோ அதை பொறுத்து பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதுவும் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட எம்எஸ்சி முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு ஜாப் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இதுக்கான காலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய காலேஜில் இல்லை, ஒரு சில காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னையில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் சென்னையில் அட்டானமஸ் காலேஜ் இது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், இதே காலேஜில் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி மெரிட் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த வீடியோ பிஎஸ்சியில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியானா என்னது, அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.